வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூன் 25 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது நாடெங்கும் மழை. வட மாநிலங்களிலே கனமழை. தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கக்கூடிய இடத்துல வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள்ல மிக கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. இமயமலையை ஒட்டிய அதாவது உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் அதன் ஒட்டிய பகுதிகள் எல்லாமே நல்ல மழை. அரபிக்கடலோரம் மகாராஷ்டிரா மற்றும் கோவா, வடக்கு கர்நாடகாவிலும் கனமழை, கேரளாவிலும் மழை, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயும் சாரல் மழை முதல் மிதமானது முதல் சற்று கனமழை வரை. அதிகபட்சமாக 5 to 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழிந்திருக்கிறது. நீலகிரி, வால்பாறை உட்பட நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கிலிருந்து மழை பொழிவு தீவிரமடைய இருக்கிறது. நாடெங்கும் மழை தீவிரமடைய இருக்கிறது. வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பாலாசூர் அருகே நிலை கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக படிப்படியாக உள்ளே மேற்கு வங்கம், வடக்கு ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார் வழியாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக இமயமலை ஒட்டிய பகுதிகளில் காற்று குவிதலை ஏற்படுத்தி கொண்டு உத்தரப்பிரதேசம், டெல்லி, உத்தரகாண்ட் மற்றும் காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கு படிப்படியாக வரக்கூடிய நாட்களிலே மழையை தீவிரப்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் எல்லையோரம் பருவமழையை தொடக்கி பாகிஸ்தானுக்கும் பருவமழையை தொடக்க இருக்கிறது. ராஜஸ்தான்ல பாலைவன பகுதிகளில் மட்டும் இன்னும் பருவமழை தொடங்கல, அதுவும் தொடங்க போகுது. ஆகவே இந்த நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை 100% தென்மேற்கு பருவக்காற்றை வங்கக்கடல் வழியாக ஒரு 25%, மீதம் இருக்கக்கூடிய 75%த்துல ஒரு 20% கேரளா வழியாகவும், மீதம் அரபிக்கடலிலே வடக்கு கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக ஒரு 50% காற்றை ஈர்க்கிறது. ஆக இதன் காரணமாக காற்று குவிதல் என்பது மகாராஷ்டிராவின், குஜராத், மகாராஷ்டிரா, கோவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்பர் 1 இடத்துல. அதுக்கு அடுத்த இடம் காற்று குவிதல் என்பது மகாராஷ்டிராவில் நுழையக்கூடிய காற்றும் ஒடிசா போகிறது. தெலுங்கானா, வடக்கு தெலுங்கானா, வடக்கு ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா வழியாக மேற்கு வங்க எல்லையோர ஒடிசா பகுதிக்கு பயணிக்கிறது இந்த அரபிக்கடல் காற்று. வங்கக்கடல் காற்றும் அரபிக்கடல் காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இணைந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவை நாடெங்கும், அதாவது தென் மாநிலங்கள் உள்பகுதிகளில் மாலை இரவு இடிமழை பொழிவையும், வட மாநிலங்கள் முழுவதும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது. கேரளாவில் பொழியும் மழை இன்றிலிருந்து 28 வரை இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். 26, 27 நல்ல ஒரு தீவிரத்துடன் தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் கேரளாவிலே. அதேபோல் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது வால்பாறை, நீலகிரி மற்றும் தேனி, கன்னியாகுமரி பகுதிகளிலையும், கணவாய் காற்று பகுதிகளிலையும், மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் வரக்கூடிய 26, 27 நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதே வேளையில இன்று 25 தொடங்கி 28 வரை கொடுக்க போகிறது. 25 போல் 28 இருக்கும். 26, 27 கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும்போது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கடலோரம் கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மாலை முன்னிரவு மட்டும் ஏதேனும் அரை மணி நேரம் ஒவ்வொரு இடங்களையும் ஒதுக்கி ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். 28 வரை தான் இந்த மழை தமிழ்நாட்டிற்கு, பிறகு தீவிரம் குறைந்திருக்கும். கேரளாவிலும் 28 வரை தான் இந்த சுற்றின் மழை தமிழ்நாட்டிற்கு, அதற்கு பிறகு 3 நாட்களுக்கு தீவிரம் குறைந்திருக்கும். கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் எல்லாமே அப்படித்தான். ஆனால் இந்த நிகழ்வு ஒடிசாவிலிருந்து உள்ளே நுழைந்து, அதாவது வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கம் வழியாக பீகார், ஜார்க்கண்ட் வழியாக படிப்படியாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் நுழைந்து தொடர்ந்து இது டெல்லி மற்றும் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் இந்த மாத இறுதிக்கு பிறகும் ஜூலை 3 வரை நகர்ந்து நல்ல மழைப்பொழிவை வட மாநிலங்களிலே கொடுக்க இருக்கிறது.
ஆக வட மாநிலங்களிலே இப்பொழுது காற்று குவிதல் ஒடிசா, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிறது. படிப்படியாக இந்த காற்று குவிதல் உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் அதே போல ஆக வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக, அதாவது 4 நாட்களுக்கு கேரளாவிலும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழைப்பொழிவு, கேரளாவில் பருவமழையும் கொடுத்த பிறகு இது உள்ளே நுழைந்ததும் வரக்கூடிய 29, 30 மற்றும் ஜூலை 1, 2, 3 தேதிகளிலே வட மாநிலங்களிலே வெளுத்து வாங்க போகிறது மழை. படிப்படியாக இப்போவே கேரளாவில், அதாவது ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை இது உள்ளே நகரும் பொழுது 25ஆம் தேதியிலிருந்து, இன்றிலிருந்தே வட மாநிலங்களில் பரவலாகும் மழை தொடர்ந்து 26ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பிலும், 27, 28 என்று கூடுதல் பரப்பில மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு மெல்ல நகரும் மேற்கு நோக்கி நகரும். இந்த நிகழ்வு வரக்கூடிய 29, 30 தேதிகளில் வட மாநிலங்களில் டெல்லி உட்பட உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அனைத்து வட மாநில பகுதிகளுக்குமே பரவலான மழைப்பொழிவு ஜூலை 3ஆம் தேதி வரை கொடுக்கும். இந்த நிலையில ஜூலை 2ஆம் தேதி மேலும் ஒரு புதிய நிகழ்வு உருவாகி ஒடிசாவிற்கு வர இருக்கிறது. அதோடு இணைந்த ஒரு மழைப்பொழிவாக, அதாவது வங்க கடலோரம் முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் ஒரு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலிருந்து மேலும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு வட மாநிலங்களிலே தீவிரமடைய போகிறது. ஆக ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது இன்னொரு 20, 25 நாட்களுக்கு வட மாநிலங்களிலே நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. 20 நாட்களுக்கு குறையாமல் வட மாநிலங்களிலே மழை பெய்ய போகிறது. கேரளா மற்றும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய, அதாவது இன்றிலிருந்து 29ஆம் தேதி வரை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். அடுத்தது ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி, 8ஆம் தேதி வரை தீவிரமாக இருக்கும். அதற்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வு சற்று தெற்கே நகர்ந்து வரும் பொழுது, அதாவது ஒடிசாவில், வடக்கு ஒடிசாவில் உருவாகும் நிகழ்வு ஜூலை 2வது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் தெற்காக உருவாகும். ஜூலை 3வது வாரத்தில் மத்திய ஒடிசாவிலும், ஜூலை 4வது வாரத்தில் தெற்கு ஒடிசாவிலும் உருவாகும். ஆகஸ்டில் தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசத்திலும், ஆகஸ்ட் இறுதியில வடக்கு ஆந்திர பிரதேசத்திலும், செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து ஆந்திர பிரதேசத்தில் உருவாகும் நிகழ்வு காரணமாக மழைப்பொழிவு படிப்படியாக தென்னிந்தியாவிலே தீவிரமடையும். ஆக செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து உருவாகும் மழை நிகழ்வு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவின் வடக்கு பகுதி, கோவா, மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கும் என்பதனால தென் மாநிலங்களுக்கு செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து தீவிரமடையும் என்பதில் மாற்றமில்லை. ஆக நல்ல மழை காத்திருக்கிறது. படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும். ஏற்கனவே பெய்த மழை கேரளா, கர்நாடகா அணைகள் எல்லாம் நிரப்பி இருக்கிறது. ஏற்கனவே கபினிலிருந்து நீர் திறக்கப்பட்ட நிலையில KRS இருந்தும் நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. வரத்தை விட கூடுதல் நீர்வரத்து, திறப்பை விட மேட்டூரிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரை விட நீர்வரத்துக்கு அதிகரிக்க இருக்கிறது. இதனால படிப்படியாக மேட்டூர் மட்டம் உயர்ந்து அதாவது மேட்டூர் நிரம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பது. இன்னொரு 10 TMC இருந்தால் முழு கொள்ளளவை மேட்டூர் எட்டிவிடும். நாளொன்றுக்கு 1 TMCக்கு மேல் கூடுதல் நீர், திறப்பை விட கூடுதல் நீர் கிடைத்தாலே 10 நாட்களில் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஜூலை 10க்குள் மேட்டூர் அணை நிரம்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக தினசரி திறப்பு இருக்கிற காரணத்தினாலே திறப்புக்கேற்ற வரத்து சீரா வந்து கொண்டிருந்தாலும் பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு கூடும் பொழுது, அதாவது இந்த மாதம் 28 வரை ஒரு சுற்றும், அடுத்த மாதம் ஜூலை 3லிருந்து 9 வரை ஒரு சுற்றும், பிறகு ஜூலை இறுதியிலும் நிறைய பிற்பகுதியிலும் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கேரளா, கர்நாடகாவிற்கு மழைப்பொழிவு தொடர்ந்து இருக்கிறது என்பதையும், தமிழ்நாட்டில் மாலை இரவு இடி மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.